அவுதுல்லாஹிமினஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, 5 மாதங்கள் 2 நாட்கள் என ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்த போர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த 5 மாதங்களாகவே ஈரான் தாக்குப்பிடித்தது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அதிசயமாக பேணப்படக்கூடிய நாளில் நேற்றிலிருந்து ஈரான் தன்னுடைய தாக்குதலை அமெரிக்க என்ன போர் நிறுத்தத்தை செய்வது, அதனால் நாங்கள் தொடர்வோம் என தொடர்ந்தது. இன்றைக்கு அமெரிக்கா தன்னுடைய பங்கில் எங்களை அடித்து விட்டார்கள், எங்களுடைய ஜோர்டான் தளம் அழிக்கப்பட்டு விட்டது, அதை நாங்கள் பார்த்து விட்டு சும்மா இருக்க மாட்டோம், பவர்ஃபுல் ஆக்ட் என்று சொல்லி தாக்கியதில் வழக்கமாக அது தாக்கக்கூடிய இலக்குகளாகிய பந்தர் அப்பாஸ், அபேதான், குஷன் ஐலண்டு, அடுத்தல கிஸ் ஆகிய இடங்களை அது தாக்கி இருக்கிறது. அதில் குஷ் ஐலண்டில் வேலை செய்துக்கிட்டு இருந்த 2 பேர் அதனுடைய இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி இருக்கிறார்கள். அவர் 2 பேரை ஹாஸ்பிட்டலைஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். மற்றபடி உடனேயே அந்த இடிபாடுகளை அல்லது உடைசல்களை சரி செய்து எல்லாம் நார்மலாக இயங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மேலே தலைப்பில் பயங்கரமான சென்டம் தாக்குதல் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைன்லேயே எல்லாத்தையும் சரி செய்துட்டாங்க, உடனேயே அந்த இடங்களெல்லாம் செயல்பட தொடங்கிவிட்டன என்று சொல்கிறார். இப்போ இந்த யுத்தம் வேறொரு திசைக்கு கொஞ்சம் அதிகமாக எட்டி இருக்கிறது. எகிப்து போர்ட்டில் இருந்த அமெரிக்காவுடைய எல்என்ஜி எகிப்து போர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த அமெரிக்காவினுடைய எல்என்ஜி ஃபெசிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ் லிக்விட் கேஸ் ஃபெசிலிட்டி ஆலை ஒன்று தாக்கப்பட்டு இருக்கிறது. அது எரிந்து கொண்டு இருக்கிறது. தாக்கியது ஒரு ட்ரோன். யார் தாக்கினார் என்பதை அமெரிக்காவால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது சென்டம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜோர்டான் தாக்கியதில் பெரிய அளவில் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறது. அதில் த சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ், அமெரிக்காவினுடைய சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் CSIS என்று சொல்லுகிறார்கள். அது வெளியிட்ட அறிக்கையில் ட்ரம்புடைய பாலிசி ஃபெயிலியர்னு அது சொல்லுது. நம்ம அதை தமிழில் ட்ரம்போடைய முட்டாள்தனத்தால் 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இது ஒரு பெரிய தாக்குதலைத்தான் ஈரான் நடத்தி இருக்கிறது. ஜோர்டான் தான் பெரிய பேஸாக இருக்கிறது. இதற்கு முன்னால் நடந்த தாக்குதல்கள் எல்லாம் அல்லது February 28, 2026 இந்த வருடம் தொடங்கிய தாக்குதலில் அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாகாத பகுதி ஜோர்டான். நம்ம ஜோர்டானை தாக்க ஆரம்பித்திருக்கிறதுன்னு 1 மாதம் கழித்து நம்ம அதை சொன்னோம். 1 மாதம் கழித்து தான் அதை அடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் ஜோர்டான் தான் மிகப்பெரிய தளமாக இருந்திருக்கிறது. அது அத்தனையுமே அடித்து நொறுக்கி இருக்கிறது ஈரான். அப்போ 50,000 பேரோட வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை சொல்ல மாட்டாங்க. இதுவரை 60, 65, 70ன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னொரு சைடில் எல்லா பலாஸ்டிக் மிசில்களையும் அவர்கள் தடுத்து விட்டார்கள் இன்னும் ஒரு கதையும் கட்டுகிறார்கள். ஆனால் இந்த சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவில் மொத்தம் இருந்தது 2330 பேட்ரியாட் வான்தடைகள். பேட்ரியாட்டுங்கிற பெயரில் இருந்த வான்தடைகள், மிசில் தாக்குதலை தடுப்பது. அதில் இப்போ அது எவ்வளவு இருக்குன்னா 759 பேட்ரியாட் தான் கையில் இருக்கு. அப்போ 3இல் 2 பகுதி அழிக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு பகுதி தான் அது கையில் இருக்கு. அடுத்தது இந்த தாட் இதில் அது கையில் வச்சிருந்தது மொத்தமே 452 தான். ஆனால் அது கையில் இருக்கிறது இப்போ 234. அப்படி பார்க்கும்போது அதில் 50% அழிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி எந்த இழப்பும் இல்லாமல் ஈரான் அடியை தாங்குது, ரிப்பேர் பண்ணுது, போயிட்டே இருக்கு. அப்போ நான் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சிருவேன், பிரிட்ஜஸ் அடிச்சிருவேன், ஹாஸ்பிட்டல் அடிச்சிருவேன், ரோடெல்லாம் தாக்கிடுவோம்னு சொல்லுது பெரிய அளவில் பலன் தரல. இப்போ சர்வதேச நோக்கர்களுடைய பார்வை என்னன்னா, மிசில் ஃபெசிலிட்டியை நான் அடிப்பேன்னு சொன்னதும், யுரேனியம் என்ரிச்மெண்ட் பிளான்ட்டெல்லாம் நான் அடிப்பேன்னு சொன்னது இப்போ அறவே பேச்சில் வர்றதில்லை. அடுத்தது ஈராக் மீது சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்கிய தாக்குதலில் 20 பேர் இறந்திருக்கிறார்கள், 32 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை நிலவுகிறது. இப்போ அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸு ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள்.
ஃபாரின் ஃபோர்ஸஸ் எதுவாக இருந்தாலும் வெளியே போகணும்னு ஈராக் பிரசிடென்ட்டு நடந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறார். ஆனால் அவர் விட்டுருக்க ஒரு அறிக்கை தான் ரொம்ப முக்கியம். இஸ்ரேல் மீதான யுத்தம் தொடங்கும் போது நாங்களும் கலந்து கொள்வோம்னு சொல்லியிருக்காரு. இது இப்போ இஸ்ரேலுக்கு வயிற்ற கலக்கிட்டு இருக்கு. மத்தியானு வாஷிங்டன்ல ட்ரம்பை சந்திச்சாரு, போனாரு, வந்தாருன்னு இருக்கு. ஆனா பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய ஸ்ட்ராட்டஜியை இனி இஸ்ரேல் மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தெளிவான ஒரு பார்வையை பார்க்குறோம். எல்லா நிலைகளிலும் கண்டிக்கிறது, எடுக்கிறது. ஆனால் பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் 78 ஆண்டுகள் ஆகியும் இஸ்ரேல் வாழ முடியவில்லை. தன்னுடைய மிகப்பெரிய டெக்னாலஜி இருக்கு, மிகப்பெரிய நுண்மான் நுழைவிடம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்ன இஸ்ரேல் மொத்தத்தில் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாட்டா இன்னும் வாழ முடியாது. அந்த உதவிக்காக அமெரிக்காவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதும், ட்ரம்ப் போன்றவங்களை எப்ஸ்டின் ஃபைலு கீழே வச்சு மிரட்டுவதும் இல்லாமல் வாழ முடியாது. இது ஒரு வாழ்க்கையான அவனு ஆலோசித்து பார்த்தா தெரியும். அதனால தான் இப்போ நத்தியான்கும் அமெரிக்காவுக்கு வந்த உடனே நியூயார்க் சிட்டி முழுவதும் இவ்வாறு வார் கிரிமினல் யார் யூதர் பீன்கள் வி டோன்ட் ஒன் டே ஸ்டேட் ஃபார் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி யூதர் பீன்களும் பெரிய பெரிய போஸ்டரில் வச்சுக்கிட்டு நியூயார்க் சிட்டி முழுவதும் போராட்டங்களை தொடங்கி இருக்கிறார்கள். ஆக இந்த வார் கிரிமினல் எந்த விதத்திலையும் தப்பித்து விடுவான் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. அமெரிக்காவினுடைய உதவி இல்லைனால் அடுத்த நிமிடமே அழித்து விடுவான் என்பது உண்மை. அடுத்தது ஹர்முஸ் நீரிணையில் வழியாக பார்த்தால் ஹர்முஸ்ல நேற்று ஜப்பான் கப்பல்கள் எல்லாம் அனுப்பி இருக்கிறது ஐஆர்ஜிசியினுடைய கைடன்ஸ்ல ஹர்முஸ் வழியா இந்த ஜப்பான் கப்பல்கள் போயிருக்கிறது. ஹர்முஸ் வழியா கப்பல்கள் போயிட்டு தான் இருக்கு. அமெரிக்காவினுடைய பிளாக்கேடுன்னு சொல்லக்கூடிய அந்த முற்றுகை ஒரு பெரிய சாதனையும் சாதிக்கவில்லை. எந்த அளவுக்கு ஹர்முஸு இல்லை ஐஆர்ஜிசி ஆதிக்கம் செலுத்துகிறது என்று சொன்னால் ஐஆர்ஜிசியினுடைய அனுமதி பெற்ற கப்பல்கள் எல்லாம் போகிறது. இதனால வேர்ல்டு மார்க்கெட்டில் எண்ணெய் விலை $1.6 கச்சா எண்ணெய் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆயில் ப்ரைஸஸ் ஸ்டெபிளைஸ்ட் அப்படின்னு. இப்போ அடுத்த தலைவலி என்னன்னு சொன்னால் ஹூத்திஸ் ரெட் சீல என்ட்ரன்ஸ் ஃபீ கொண்டு வந்துட்டாங்க. பாபுல் மண்டபம் கடந்து ரெட் சீல அப்படி சுயஸ் கனால் வழியா மத்திய தரை கடலுக்கு வர வேண்டும். இது ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. இதில் இப்போ ரெட் சீல என்டர் ஆகிறதுக்கு ஹூத்திஸுக்கு பணம் கட்டணும். இப்போ இந்த பொருளாதாரம் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் அமெரிக்கா யார் யார்கிட்ட தான் நீங்கள் எண்ணெய் வாங்கணும், குறிப்பாக இந்தியா போல உள்ள நாடுகளிடம் நீ யார் யாரிடம்தான் எண்ணெய் வாங்கணும். அதுவும் ரஷ்யாவில் நீங்கள் வாங்கினேன்னா 1 மாதத்துக்கு மேலே வாங்கக்கூடாது. 1 மாதத்துக்கு மேலே வாங்கினேன்னா இந்தியன் குட்ஸ் இன் அமெரிக்கா இறங்கக்கூடிய இந்திய பொருட்களுக்கு நான் டேரிஃபை போடுவேன். அப்போ உலகத்தில் யார் யார் என்னென்ன செய்யணும், யார் யார் எங்கே விலை கொடுத்து பொருள் வாங்கணுங்கிறது கூட சும்மா ஒன்றும் தரல. விலை கொடுத்து பொருள் வாங்கணும்னு கூட ட்ரம்ப் நிர்ணயிப்பான் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது இப்பொழுது ஐஆர்ஜிசியோட நியூ ஸ்டாண்டு. நாங்கள் நிர்ணயிக்கிறோம் அதை, ஆனால் நாங்கள் லிபரலாக இருப்போம் அப்படின்னு சொல்லுது. அப்போ ட்ரம்ப் உலக பொருளாதாரத்தையும் தன்னுடைய கைகளில் எடுக்கும் முயற்சிக்கு நாங்கள் எதிராக இருப்போம் என்று சொல்கிறார்கள். இதில் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்கிறது. அதனால தான் ஹர்முஸ் நீரிணை வழியாக ஈரானுடைய அனுமதி பெற்ற ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் அனுமதி பெற்ற கப்பல்கள் போக முடிகிறது. அதனால் விலைவாசி ஒன்றும் பெருசாக ஏந்திரல. நீ அங்கே டேரிஃப் போடுவேன், இங்கே டேரிஃப் போடுவேங்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. இப்போ டேரிஃப் எங்கே ரெட் சீல போகிறதுக்கு. ஆனாலும் ரெட் சீல அமெரிக்க கப்பலோ இஸ்ரேலிய கப்பலோ இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற கப்பலோ போக முடியாது. நீங்கள் கட்டணம் செலுத்தினா கூட போக முடியாது. அப்போ இனிமேல் ஹூத்திஸை பட்டினி கிடக்கணும், நீங்கள் கொடுக்குற அடியெல்லாம் வாங்கிடணும். அந்த பட்டினிக்கு இடையிலையும் அவர்கள் சில மிசில்களை கண்டுபிடிச்சு அமெரிக்காவினுடைய கப்பல் படையை நாசமாக்கி அனுப்பினார்கள். இப்போ அவங்களுக்கும் பாபுல் மண்டபம் வழியா ஒரு ரெட் சீ வழியா ஒரு வருமானம் வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு ஐஆர்ஜிசி தான் இதுக்கு காரணம். அவங்க சொல்லி தான் இதை செய்கிறாங்கன்னு ஹூத்திஸ்னை இறக்க விட்டாங்க. ஆமாம், அவங்க சொல்லி தான் நாங்கள் செய்கிறோம். அவங்களுக்கு ஹர்முஸில் என்ட்ரி ஃபீஸை நிறைய வருது. அதே இது எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அடுத்தது ஈரானுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஹர்முஸில் யாராவது வந்தால் கப்பல்களை அடிப்போம்னு சொல்லியிருக்கேன். இப்போ கப்பல் அடிக்கிறதெல்லாம் விட்டு போய் கடைசியில் எங்காய் போச்சுன்னு சொன்னால் எகிப்தில் இருக்கக்கூடிய எல்என்ஜி ஃபெசிலிட்டி
அமெரிக்காவுக்கு சொந்தமானதை ட்ரோன் மூலம் தாக்கியிருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியலைங்கிறதான். இப்போ 3 டேங்கர் நேற்று ஹர்முஸில் வந்த 3 டேங்கர்ஸை திருப்பி அனுப்பியிருக்காங்க. எங்களுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் அடுத்த 4 வார்னிங், 5வது தடவை தாக்குதல்னு திரும்ப போயிட்டது கப்பல்கள்லாம். அப்போ ஹர்முஸ் முழுமையாக ஈரானுடைய கைகளில் வந்து விட்டது. அடுத்து லெபனான் ஃப்ரண்ட்ல இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தொடரத்தான் செய்கிறது. ஆனால் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டு ஒரு ஒப்பாரி வைத்திருக்கிறார். அந்த ஆனோன் என்னன்னா, அமெரிக்கா கூட சேர்ந்து வாஷிங்டன்ல உட்கார்ந்து பேசி, பெய்ரூட்ல உட்கார்ந்து பேசி, இஸ்ரேலு ஒரு ஃபேஸ்டு மேனர்ல கொஞ்சம் கொஞ்சமாக லெபனான்ல இருந்து முற்காக வெளியில வர வேண்டும் என்று பேசி இருக்கும்போது இப்படி தாக்குகிறார்களேன்னு, அதுக்கு ஹிஸ்புல்லா தான் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. அவருடைய பேச்சு அதை காட்டுகிறது. அப்போ ஹிஸ்புல்லா இல்லைன்னா நாங்கள் லெபனானுடைய ஒரு பகுதியை இழக்க வேண்டியது வரும் என்பது போல் அவர் அறிக்கை விட்டு இருக்கிறார். ஏனென்றால் சீஸ்ஃபயரு எப்போதுமே அமெரிக்கா கையெழுத்து போடக்கூடிய சீஸ்ஃபயரும் இஸ்ரேல் கையெழுத்து போடக்கூடிய சீஸ்ஃபயர்னு சொல்லக்கூடிய போர் நிறுத்தமும் போர் நிறுத்தங்களாக இருப்பதில்லை, தொடர்ந்து தாக்குதல்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது நாம் இங்கே இது காசாவுக்கு வந்தா, காசால நேற்று கான்வென்ஸில் ஒரு தாக்குதல் நடத்தி 2 குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஷஹீதானவர்கள் 73,335, காயம்பட்டவர்கள் 1,74,052. நேற்று கான்வென்ஸில் இறந்தது 2 குழந்தை என்றாலும் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்ல தான் மிகப்பெரிய மேக்கரையில் தான் மிகப்பெரிய அநியாயங்கள்லாம் நடந்திருக்கின்றன. இதுவரைக்கும் 24,000 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். 24,600 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். காசா இஸ்ரேலுடைய சிறைகளில் இருந்த 9 காசாவை சார்ந்தவர்கள் கஸ்டடியிலே இறந்திருக்கார். சிறையில் இருந்தவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அல்லது ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஆனால் ரெசிஸ்டன்ஸு காசால இப்போ அதிகமாக இருக்கு. நேற்று ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் 28 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த இடங்களில் இருந்தெல்லாம் இஸ்ரேல் இராணுவம் பின்வாங்கி இருக்கிறது. ஆனால் டிமாலிஷன் எல்லா இடமும் போயிட்டு தான் இருக்கு. இதை வச்சுட்டு சர்வதேச நோக்கர்கள் இப்ராஹிம் கலீல் மாஸ்க்கு நடந்தது இனி அல் அக்ஸாக்கு நடந்துவிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதாவது இப்ராஹிம் கலீல் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பள்ளிவாசலுடைய வளாகம் மிகப்பெரியது. அதில் பெரும்பகுதியை இஸ்ரேலிய இராணுவம் ஆக்கிரமித்து கொண்டது. அதே போல மெல்ல மெல்ல அல் அக்ஸாவுடைய வளாகத்துக்குள்ளாலும் அவர்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உலகம் இதை கண்டுகொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூக்குரல் இட்டு இருக்கிறார்கள். அதில் இங்கே அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஜோர்டானை தாக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்குறோம். யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய அமீரகம் ஒரு ரகசிய சந்திப்பை இஸ்ரேலுடன் நடத்தி இருக்கிறது ஈரானை தாக்குவதற்கு. இந்த தகவலையும் எடுத்த பிறகு ஈரான் சொல்லி இருக்கிறது, நாங்கள் உங்களை கொஞ்சம் விட்டு வச்சோம், இனி உங்களிடம் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களும் எங்களுக்கு இலக்காகும் என்று. இப்போ ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவம் பெரிய அளவில் தாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஒருவேளை சிலருடைய கருத்துப்படி அமெரிக்கா அந்த படைகளை நகர்த்தி ஒரு நில ஆக்கிரமிப்பை ஈரானில் செய்யலாமா என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தாங்கொன்னா துயரங்களை அது ஜோர்டானில் தாங்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தால சிரியாலேயும் பல இடங்களில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஹூத்திஸ் நேற்று நடத்திய தாக்குதலில் ஆரம்கோ சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் அகழ்ந்தெடுக்கும் கம்பெனி பெரிய அளவில் மீண்டும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதை சீர் செய்வதற்கான உடனடி நடவடிக்கைகளிடம் இறங்குவதற்கு சவுதி அரேபியா தீர்மானித்தாலும் அதில் அதனுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உள்ள அதாவது நுண்மான் நுழைபுலம் உள்ள இன்ஜினியர்கள் யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.